அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு சிஆர்டி டிவியில் புது போர்டு இன்ஸ்டாலேஷன் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். நீங்கள் இப்போ பார்த்துட்டு டிவி பார்த்தீங்கன்னா 14 இன்ச்சு தாம்சன் கலர் டிவி. இதில் இருக்கக்கூடிய பழைய போர்டு, அதிலேயே இருந்த போர்டு வந்து ஃபால்ட் ஆகிட்டு சரி பண்ண முடியல அப்படிங்கிற காரணத்தில் நம்ம புது போர்டு இன்ஸ்டால் பண்ண போகிறோம். இது மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய போர்டு தான். இது கோப்ராங்கிறது அட்டைப்பெட்டியில் மட்டும்தான் பேர் இப்படி போட்டிருக்கோம். உள்ளே இருக்கிற போர்டு எல்லாமே காமனாக தான் இருக்குது. சைனா கிட்ட தான் இது. இந்த போர்டோடய நமக்கு வந்து என்னென்ன வரும்னு பார்க்கும்போது, ஒரு ஏசி மெயின் கார்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. தேவைன்னா யூஸ் பண்ணிக்கலாம். அதுமாரி இந்த யோக் காயில் போகக்கூடிய யோக் காயில் கனெக்டர் இது. அடுத்து ஒரு கீபேடு, அதோடய வந்து ரிமோட் சென்சாரோடு இருக்கும். கீபேடு வித்து ரிமோட் சென்சாரோடு இருக்கும். அது இல்லாமல் ஒரு எக்ஸ்ட்ராலாம் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சாக்கெட், ஏவி சாக்கெட் போர்டுலேயும் இருக்கும். தனியாக ஒரு கனெக்டரோடு தனியாக கொடுத்துருக்காங்க. தேவைன்னா யூஸ் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் ஸ்பீக்கருக்கு கனெக்ட் பண்ணக்கூடிய ஒயர், அப்புறம் அதை ஆப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு ரிமோட்டு. நம்ம ஏதாவது கலர் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும், சவுண்டு ஏவி மாற்றணும், அதுக்கு பயன்படுத்தக்கூடிய ரிமோட்டு தான் அது. இதில் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல நான் பார்க்குறது யோக் காயில் கனெக்டர். வந்து ஆல்ரெடி அதிலே இருக்கிற கனெக்டரும் இதுவும் ஒரே மாதிரி தான் இருக்குது. அதில் இருக்கிற ரெட் கலர் ஒயர் மட்டும் தான் வித்தியாசப்படுது. இப்போ தேவையில்லை, புதுசாக நம்ம மாற்ற தேவையில்லை. பழசையும் வந்து யோக் காயில் கனெக்டர் நம்ம தனியாக வந்து நமக்கு தகுந்த மாதிரி பிரிச்சுட்டாங்க. ரெட் கலர் ஒயர் கனெக்ட் பண்ண முடியாதுன்னு தனியாக எடுத்து வச்சுருக்கோம். இந்த ரெட் கலர் ஒயர் மட்டும் நம்ம என்ன பண்ணலான்னா, டிவியோட சைஸுக்கு ஏற்ற மாரி, இது 14 இன்ச்சு டிவி, 21 இன்ச்சு டிவி, இல்லை வந்து அதுக்கும் கம்மியாக 20, 19 இன்ச்சுக்கும் இதை நம்ம பயன்படுத்தலாம். அப்படிங்கிறதுக்காக அந்த யோக் காயில் வந்து ரெட் கலர் ஒயர் மட்டும் என்ன பண்ணியிருப்பாங்க, எல்ஓடியோட அவுட்புட்டில் நம்ம மாற்றி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது வந்து வித்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பிக்சரோட சைஸு ஹரிஜான்டல் சைஸை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய பின்னு தான் அதுதான். அதில் நம்ம மாற்றி வேணால் நம்ம பிக்சரோட சைஸை சரி பண்ணிக்கலாம். ஏசி கார்டு வந்து நமக்கு அதில் புதுசாக கொடுத்துருக்கிறது யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி தேவையில்லை அப்படின்னா ஒரிஜினல் ஒயரையும் பயன்படுத்திக்கலாம். அதில் அந்த கனெக்டர் ஜாக்கு தான் வந்து வித்தியாசப்படுது. நம்ம பழசையோட அந்த ஒயரை கனெக்ட் பண்ணிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். பழைய ஒயரையும் அந்த புதுசாக ஏசி கார்டு வந்து அதோட இருக்கக்கூடிய அந்த கனெக்டர் ஜாக்கையும் ஒன்றா கனெக்ட் பண்ணி சால்ட்ரு பண்ணி டேப் பண்ணிக்கோங்க. இது மேக்ஸிமம் நான் இந்த வீடியோ பார்க்குறேன், நான் பாதி பேருக்கு இதை பற்றி தெரியும். புதுசாக கற்றுறவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுக்காக தான் நான் இந்த பதிவை போடுறேன். அதில் ஏசி கார்டு கனெக்ட் பண்ணுற இடத்த பார்த்து கரெக்டாக சொருக்கணும். பக்கத்துலேயே பிடிசி காயில் கனெக்ட் பண்ணுற இடமும் இருக்கும், அதுவும் ஒரே மாதிரியே இருக்கும். அதில் கனெக்ட் பண்ணக்கூடாது. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம யோக் காயில் கனெக்ட் பண்ணிப்போம், யோக் காயில் ஒயர் கனெக்ட் பண்ணிப்போம். பிக்சர் அட்ஜஸ்ட்மெண்ட்டு நம்ம தேவையாக இருந்தால் மட்டும் இந்த ரெட் கலர் ஒயர் நம்ம அடிஷ்னலாக அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்குன்னு பின்னு கொடுத்துருப்பாங்க எல்ஓடி பக்கத்தில், அதில் சொருகி பார்த்துக்கலாம். சைஸு நமக்கு தேவையான அளவு வச்சுக்கிட்டு. இது போர்ட்டபிள் டிவி அப்படிங்கிறதுனால நம்ம பக்கத்தில் இருக்க பின்னே சொருகிக்கலாம். அதுமாரி பார்த்திங்கன்னா இது வந்து கழுத்து பகுதி நெக்கு வந்து என்ன ஆகுது, பெரிய நெக்கு தான். 21 அந்தமாரி சைஸுக்கு வரக்கூடிய நெக்கு இந்த 14 இன்ச்சுக்கும் இருக்கனால நம்ம இந்த நெக் போர்டில் இருக்கக்கூடிய பேஸை மாற்ற தேவையில்லை. அப்படி உங்களுக்கு தேவைப்பட்டால் இந்த மினி நெக்கு இருக்குது பாருங்கள், சின்ன நெக்கு வந்து சில டிவி ஒன்று கலைஞர் டிவிக்குன்னா நம்ம சின்ன நெக்கு தான் இருக்கும். இந்த போர்டை கலைஞர் டிவிக்கும் போடலாம் நீங்கள்.
அப்படி போடும்போது நம்ம இந்த பேஸ் இருக்கக்கூடிய இந்த பெரிய நெக்கு வந்து அந்த பெரிய நெக் பேஸை ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கு பக்கத்துலேயே வந்து அந்த ட்ராக் கொடுத்துருப்பாங்க. பிசிபிலேயே 3 சாரி சின்னதாக ஒன்று கொடுத்துருக்காங்க பாரு ட்ராக்கு. அந்த சின்ன நெக்கு போடுற மாரி. அதில் வந்து நம்ம இதை பழைய சின்ன நெக்கை வந்து சால்ட்ரு பண்ணி கலைஞர் டிவிக்கோ இல்லை சின்ன நெக்கு உள்ள சிஆர்டி டிவிக்கோ பயன்படுத்திக்கலாம். இது போர்ட்டல் டிவி பயன்படுத்தியிருக்கேன். நீங்கள் 21 இன்ச்சுக்கும் பயன்படுத்திக்கலாம் இதை. இதே போல் நெக்கு நமக்கு தகுந்த மாரி தான். சின்ன நெக்குன்னா சின்னது இப்போ மாற்றிக்கலாம். பெருசு இருந்தால் அதுலேயே பெருசு தான் வரும். அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எல்ஓடி கேப் வந்து இது பிக்சர் டைப்பில் கனெக்ட் பண்ணுறோம். ஆனோடுன்னு சொல்லுவாங்க. ஹை வோல்டேஜ் போகக்கூடிய இடம். அது அவசியம் நம்ம கனெக்ட் பண்ணிடணும். மிஸ் பண்ணக்கூடாது எதுவும். அடுத்தது பார்த்திங்கன்னா கிரவுண்ட் ஒயரு. பிக்சர் டைப்பு கிரவுண்ட் ஒயர் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அதுவும் நம்ம அந்த நெக் போர்டில் இந்த பேஸ் போர்டு சொல்கிறோம்ல, அதில் கிரவுண்டு ஒயர் கனெக்ட் பண்ணுறதுக்கான ஜாக்கோடு இருக்கும். ஜாக் இல்லைன்னா நீங்கள் ஒயரை டேரெக்டாக சால்ட்ரு பண்ணிக்கலாம். இது அவசியம். கிரவுண்டு ஒயர் கனெக்ட் பண்ணலன்னா என்ன ஆகும்னா சர்க்யூட்டில் ஃபால்ட்டு ஏற்படுறதுக்கு, அதாவது சிஸ்டமைஸ் ஃபால்ட்டு ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அதாவது கிரவுண்ட் ஒயர் மெயினாக சால்ட்ரு பண்ணணும். சால்ட்ரு இல்லை கனெக்ட் பண்ணணும் கண்டிப்பாக. அது மாதிரி பார்த்திங்கன்னா கீபேடில் நான் வந்து என்ன யூஸ் பண்ண போகிறேன், கீபேடு யூஸ் பண்ணாமல் தெரிஞ்சுங்க. கீபேடு யூஸ் பண்ணாமல் நான் வந்து சென்சாரை மட்டும் பயன்படுத்த போகிறேன். ரிமோட் சென்சாரை மட்டும். ஸோ நான் வந்து அதில் இருக்கிற பழைய போர்டில் வந்து சின்னதாக ஒரு போர்டு கொடுத்துட்டாங்க. இந்த இதுலேயே இந்த ஒரிஜினல் போர்டை ரிமூவ் பண்ணேன்னு அதோட இந்த கீபேடு அந்த சாம்சங் டிவியில் இருக்கக்கூடிய கீபேடையே நம்ம கீபேடில் இருக்கக்கூடிய சென்சாரை வந்து பயன்படுத்த போகிறோம். இந்த போர்டு அடிஷ்னலாக இருக்கிற போர்டை வந்து கீபேடை நம்ம யூஸ் பண்ணாமல். இப்போ இந்த கீபேட் கனெக்ட் பண்ணுற இடம் தான் இதுதான். கீபேடு பக்கத்தில் இருக்கக்கூடிய ரிமோட் சென்சார் கனெக்ட் பண்ணுற இடம். அந்த ஒயர் என்ன பண்ணுறேன், இந்த கட் பண்ணி பழைய போர்டில் சென்சார் இருக்குது பாருங்கள், அதில் வந்து பாசிட்டிவ் வோல்ட் 5 வோல்டேஜ் கிரவுண்டு அப்புறம் ஐஆர்னு சொல்லிட்டு 3 ஒயர் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் கரெக்டாக நீங்கள் பார்த்து சால்ட்ரு பண்ணிக்க வேண்டியதான். இதை பற்ற வச்சுருக்கோம் பாருங்கள். இப்போ இந்த போர்டோட வந்த கனெக்டரோ இந்த கீபோர்டோ நான் பயன்படுத்தலை. அதோட கனெக்டர் ஒயரை மட்டும் பயன்படுத்தி பழைய போர்டில் இருக்கக்கூடிய சென்சாரையே சால்ட்ரு பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம இந்த போர்டு அங்கே டிவியில் வைக்கிறதுக்கான ஒரு பிளேஸ் இருக்கும். அது ஃப்ரண்ட்டில் வச்சுக்கலாம். வச்சுட்டு நம்ம ஃப்ரண்ட்டில் அந்த இண்டிகேட்டர்லாம் எரியறது தெரியும் நமக்கு. டிவி ஆன் பண்ணால் இண்டிகேட்டர் எரியறது தெரியும். அதுக்காக தான் அது. இல்லைன்னா தனியாக ஹோல்ஸ் பண்ணி அந்த இந்த போர்டோட அந்த கீபேடை நம்ம கனெக்ட் பண்ணலாம். அது அசிங்கமாக இருக்குங்கிறதுக்காக நான் அப்படி ஒரிஜினலே யூஸ் பண்ணிக்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா எக்ஸ்டர்னலாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஏவி சாக்கெட்டு. அது வந்து நம்ம ஃப்ரண்ட்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம், பேக்லேயும் வச்சுக்கலாம். நமக்கு எப்படி தேவையோ அந்த இடத்துல வச்சுக்கலாம். நான் வந்து பேக் சைட்லேயே வந்து அது செட் பண்ணுறதுக்கு 2 ஹோல்ஸ் போட்டு அதில் சால்ட்ரு பண்ணிக்கிறேன். சரி, அதில் முடிக்கிறேன். ஓகே, இதுமாரி முடிக்க நம்ம நீங்களும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஹோல்ஸ் கீழே இருக்குல்ல, இது வந்து நம்ம அது அடைச்சிடணும். ஏதாவது டேப்பு பேக்கிங் டேப் போட்டு க்ளோஸ் பண்ணிடணும். இல்லைன்னா உங்களுக்கு பல்லி ஏதாவது வந்து சர்க்யூட் ஷார்ட் ஆகிடும். அவ்வளோதாங்க விஷயம். ஆன் பண்ணால் நல்லா ஒர்க் ஆகுது. உங்களுக்கு பிக்சர் எதாவது அட்ஜஸ்ட் பண்ணால் ரிமோட்டில் அட்ஜஸ்ட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.